வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்காலம் அறியக்கூடிய ஒரு காளி மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்லையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவடிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவன் ஒருவன் நித்திய பூஜையின் போது மகா சண்டிய மனக்கண்ணுல நிலைநிறுத்தி ஓம் க்ளீம் நமச்சிவாய ரீம் ரீம் மகா காளிக்கே நமக அப்படின்றத தொடர்ந்து ஒரு நபர் உச்சரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்காலம் அறியும் ஞானம் கிட்டும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. முக்கால ஞானம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நபர்களுக்கு தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இந்த முறைய பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, உங்களால ஆரம்பத்துல பார்க்க முடியாது. அடுத்தவங்களோடத மட்டுமே நீங்க பார்த்து சொல்ல முடியும். உங்களோட எதிர்காலத்தையோ, நிகழ்காலத்தையோ, கடந்த காலத்தையோ பார்த்து இன்னொரு நபருக்கு சொல்ல முடியாது. அதே போல அடுத்தவங்களோட நபர்கள பார்த்து தாராளமா சொல்லலாம். இந்த பூஜைய எப்ப பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரவு வேளையில பண்ணுங்க. அதே போல தியானத்துல இருந்து இந்த மந்திரத்த உச்சரிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணிக்கை கிடையாது. அதே போல இத்தன நாள் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாள் கணக்கு கிடையாது. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு 108 முறை சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஒரு 21 முறை சொல்லலாம். உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு 1008 முறை கூட தாராளமா சொல்லலாம். மந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா எண்ணாதீங்க. அதே போல இத்தனை நாள் பண்ணியிருக்கிறேன், அத்தனை நாள் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. இந்த முறைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா, எது போல நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதே போல கனவு ரீதியா காளி காட்ட ஆரம்பிக்கும். ஒரு நபர் உங்ககிட்ட பேசிட்டு போறாங்க அப்படின்னா, அன்றைக்கு இரவே பார்த்தீங்க அப்படின்னா, அவ யாரு? எதுக்கு வந்தா? என்ன? அப்படின்றத முதற்கொண்டு கனவு ரீதியா காட்ட ஆரம்பிச்சிரும். இத வச்சு நீங்க அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தியானத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க இருந்த இடத்துல இருந்தே அடுத்த நபர்களுக்கு குறியும் இத வச்சு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்தே இத பத்தின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றத நான் பார்த்தீங்க அப்படின்னா மறந்துட்டேன். இன்னைக்கு எந்த விதமான தீய காரியங்களையும் ஈடுபடாதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மருத்துவமனைக்கு போகாதீங்க. போனீங்க அப்படின்னா, அது பல மடங்காக இன்றைக்கு பெருக்கித் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். யாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, யார்கிட்டயும் போய் கடன் வாங்காதீங்க. இன்றைக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னா, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, பல மடங்காக பெருக்கித் தரும். நல்ல காரியங்கள் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு இந்த நாட்கள்ல பண்ணுங்க. அதே போல இந்த நாள்ல சண்டை அந்த அளவு குடும்பத்திலயோ சரி, வெளியிலயோ சரி சண்டை சச்சரவு இல்லாம பார்த்துக்கங்க. குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியா இருப்பது போல பார்த்துக்கங்க. இந்த நாள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா ஒரு சோம்பேறித்தனமா அந்த மாரி யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்படி சொல்றேன் அப்படின்னு. அந்த மாரி யாரும் செயல் படாதீங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, அந்த தொழில பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயில் குளங்கள்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இன்றைய நாட்கள்ல வாங்குங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பல மடங்காக பெருக்கி தரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.